பாஜக இங்கிருந்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க. அப்ப மக்கள் டெல்லியில் இருந்தாரு. அப்ப அதை நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. நான் என் கட்சி சார்பா சொல்றேன், இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாடகமா பாக்குற வெளிப்படையா சொல்றேன். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நியாயமான காரணத்திற்கு. சம்பந்தமே இல்லாத ஹிந்தி யாரு திணிக்கிறாங்க? இது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். ஹிந்தி திணிக்கிறேன்னு சொன்னா, ஹிந்தி திணிக்கிறேன்னு காங்கிரஸ் சொன்னாங்க, கருப்பு நான் பாராட்டுறேன். எதுவுமே நடக்காதப்ப எது கருப்பு கொடி? டங்ஸ்டன் கருப்பு கொடி லோக்கல் மக்கள் எடுத்தாங்க, சால்வ் பண்ணி கொடுத்தோம். அந்த மக்கள் இந்த மாதிரி நான் சொன்னாங்கன்னா, நியாயமான பிரச்சனை இருக்கு, கருப்பு கொடி எடுங்க, நாங்க பண்றோம். பிரச்சனையே இல்லாதப்ப கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா, கொடி விற்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நான் வாழ்த்துறேன். வேற என்ன? ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும்ல தலைவா. ஏன்னா முதலமைச்சர் 3 மொழிக்கு எதிரினா மக்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ அடுத்த வருஷம் சிபிஎஸ்இ கேன்சல் பண்ணிடுவாங்களோ, ஒருவேளை தமிழ்நாடு பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹிந்தி மொழியை தூக்கிடுவாங்களோ, இல்ல சமஸ்கிருதம் தூக்கிடுவாங்களோ, தெலுங்கு தூக்கிடுவாங்களோ இல்லையானே. அதனால முதலமைச்சர் என்ன, திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல் நல்லா நடக்கணும். அதுக்கு வடிவேல் சொல்ற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. நான் மும்மொழிக்கு எதிரி இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் போவாங்க. நான் இந்த பக்கம் இந்திய திணிக்கிறாங்கன்னு சொன்னா அரசு பள்ளி மாணவர்களை அவங்கள திசை திருப்பணும். அதனால முதலமைச்சருடைய இன்னைக்கு இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து மாதிரி தான் நான் பார்க்கிறோன்னு தவிர அது வெளிப்படை தன்மையான அறிக்கையை நான் பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.